நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சைனைகளின் கர்த்தராகிய இயேசுவின் இரட்சகர் தந்த இந்த நாளில் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, எங்கள் அத்தனை பேரும் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நானும் உங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தருகிற அத்தனை ஜெப குறிப்புக்கும் நானும் நிஜமான இயேசு மகாராஜன் எனக்கு தந்திருக்கிற ஜெப வீரர்களுமாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆமேன் என்றே பதில் தருவார், ஆமேன் என்றே பதில் தருவார். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நாளிலே நாம் இந்த ஜெப வேளையில் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நாள் ஜெப வேளைக்கு செல்ல இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஐயா, ஒரு பிரதான ஜெப குறிப்பாய் அநேக விவசாயிகள் தந்த ஒரு ஜெப குறிப்பு. எங்கள் பகுதியிலே மழை இல்லை ஐயா. வடக்கே மழையினால் ஒருபுறம் அழிகிறது. ஒவ்வொரு அநேக மாநிலங்களிலும் மழை இருக்கிறது. ஆனால் அதே மாநிலத்திலே மற்ற இடங்களிலே மழை இல்லாமல் இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை பார்ப்போம் என்றால் மலையோர கிராமங்கள் செழிப்பாக இருக்கிறது. மற்ற இடங்களோ நெல்லை பாவி விட்டோம், விளையுமா இது, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியவில்லை, மழையேதும் இல்லையே தெரியுமா என்று சொல்கிறார்கள். மழைக்காக ஜெபிங்கள் ஐயா என்று. தேவாதி தேவன் மனதிறங்கட்டும். 2004 வரை இந்த டிசம்பர் மாதத்தை பார்த்து யாரும் பயந்ததில்லை. ஆனால் இப்பொழுது இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே எங்கே அழிவு வருமோ, எங்கே கொள்ளை நோய் வருமோ என்று ஒவ்வொருவரும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருபுறம் நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், அழிவில்லாத சரியான அளவுக்கு மழை வேணும். ஆமேன் சொல்லுங்களேன். அழிவில்லாத சரியான நல்ல ஆசீர்வாதமான மழை எங்கள் பகுதிக்கு வேண்டும் ஏசப்பான்னு சொல்லுவீங்களா? கண்களை மூடி, அப்பா எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வாதமான நல்ல உம்முடைய பொக்கிஷ சாலையாகிய மழையை எங்களுக்கு தந்தருளும். இந்த பகுதியில் வறட்சியை தேவனே காணாதிருக்க வேண்டும் அப்பா. செழிப்பு உண்டாகணும், ஆசீர்வாதமான நல்ல செழிப்பு உண்டாகணும். விவசாயிகளுக்கு ஏற்ற மழையாக இருக்க வேண்டும் அப்பா. தேவனே நீர் மனதிறங்கும். ஒருவேளை எங்கள் பாவங்களினால் எங்கள் அக்கிரமங்களினால் மழை இல்லாதிருக்குமானால், மழை அதிகமாக இருக்குமானாலும் தேவனே தயவாய் மனதிறங்கி சரியான மழையை தந்து ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு விவசாயிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு வேலையாட்களும் ஆசீர்வதிக்கப்பட இந்த மழை ஒரு தேவையாக இருக்கிறது. அது சரியானதாய் வரட்டும். எங்கள் தயவாய் கண்டிக்கிறோம். எங்கள் பகுதியில் ஆசீர்வாதமான மழை நீர் கட்டளையிட போகிறதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டும் நல்ல செழிப்பை உண்டாகட்டும். இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தாலும் ஜனங்கள் நிறையட்டும். எங்கள் மேய்ப்பொருள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நம்முடைய கூடுகைக்கும் சரி, நம்முடைய இந்த பிரார்த்தனை வேளைக்கும் ஜெப வேளைக்கும் அநேகர் அனுப்பின ஒரு ஜெப குறிப்பு. ஐயா, காய்ச்சல் வந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய் போல் இந்த காய்ச்சல் பரவுகிறது, ஜெபியுங்கள் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேண்டாம், காய்ச்சல் வேண்டாம். சொல்லுங்களேன், பலவீனப்படுத்துகிற காய்ச்சல் வேண்டாம், கொள்ளை நோய் வேண்டாம், இன்னும் விதவிதமான நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, வேண்டாம். இயேசுவே நீர் மனதிறங்கி ஆண்டவரே இந்த காய்ச்சல், இந்த சீசன் காய்ச்சல்லாம் இல்லாமல் போகட்டும்னு சொல்லுங்கள். தேவனே நீர் மனதிறங்கும். பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த காய்ச்சல்கள் நீங்கி போகட்டும், பலவீனம் நீங்கிட்டுமாப்பா, புது பலன் தாங்க. தேவனே நீர் சொல்லியிருக்கிறீரே, எகிப்தின் ரோகங்கள் ஒன்றும் உனக்கு தொடுவதில்லை என்று. வராதிருக்கட்டும் அப்பா. கொள்ளை நோய் வேண்டாம், காய்ச்சல்கள் வேண்டாம். தேவனே நீர் மனதிறங்கி உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து பாதுகாத்து வழிநடத்தும். இப்பொழுது வியாதிப்பட்டு உடைய பிள்ளைகளும் உடைய கருத்தில் வைக்கிறப்பா. யார் யார் இந்த நிகழ்ச்சியை வியாதியோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதிகள் நீங்க போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை அங்கேயும் வெளிப்படட்டும் பிதாவே. சாபங்கள் தீரட்டும், ஆசீர்வாதம் நன்மையும் பலனும் உண்டாகட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி தெரிந்து கொண்ட ஒரு வேத வாக்கியம், நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஏனையா பூமிக்கு வர வேண்டும்?
எதற்காக வந்தார் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆம், நான் அடிக்கடி சொல்லுவேன், அநேக அவதாரங்கள் வந்தன. மகான்கள் தோன்றினார்கள், மகாத்மாக்கள் தோன்றினார்கள், மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் நாம் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் சேவிக்கிற, நீங்களும் நானும் நம்புகிற பரலோகத்தின் தெய்வனும் சகலத்தையும் உருவாக்கினவருமாகிய இயேசு கிறிஸ்து ஏன் மனித அவதாரம் எடுத்தார், என்ன காரணம் என்று வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். என்னோடு உங்களோடு பேசுவாராக. என்னோடு திருப்புங்களேன். உங்களிடம் வேத புஸ்தகம் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, தயவாய் திருப்புவீர்களா? அது யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம் விதமாய் சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனோ அவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தாராம்? உலகத்திற்கு ஒளியாய் வந்தாராம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறார், மெய்யான ஜோதியாய் வந்திருக்கிறார். அவரை காண்கிறவர்கள் இருளில் இராதபடி ஒளிக்கு அழைக்க வந்தார். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அநேகர் தேடுவதுண்டு, என் வாழ்விற்கு ஒரு ஒளி வராதா? என் இருளான வாழ்வு மாறாதா? என் தருத்திர நிலை மாறாதா? ஐயோ, எங்கே சென்றாலும் எப்படி சென்றாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்னையும் ஆசீர்வதிக்க யாரும் உண்டா? என்னை யாராவது ஆசீர்வதிப்பார்களா என்று தேடுகிற தேசத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஒளிக்கு வர நீங்கள் விரும்புகிறீர்களா? இருளை விட்டு ஒளிக்கு வர நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், ஒளியாகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களை அழைக்கிறார். அவரே மெய்யான ஒளி. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான் என்று சொல்லியிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, எந்த மனுஷனுடைய வாழ்வையும், எந்த மனுஷனுடைய பொருளாதாரத்தையும், எந்த மனுஷனுடைய சுவாபத்தையும் மாற்ற வல்லமை உள்ளது அந்த ஒளி. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஐயா, என் ஆண்டவர்களோடு பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் வந்தார் என்று. இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லையாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உலகத்தில் வரும்பொழுது இருள் இருந்தது. இந்த இருள் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள முடியவில்லை. ஆம், பாருங்களேன், நம் ஒரு வேளை நான் மனிதனாய் யோசித்து பாருங்களேன், நம் ஜெயித்தவரிடத்தில் தான் போய் சொல்லுவோம், இப்படித்தானே? ஐயா, இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இந்த பிரச்சனை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, எப்படி ஜெயிச்சிங்க எனக்கும் சொல்லுங்க. ஏன்னா நானும் இதே பிரச்சனையில் இருக்கிறேன், நானும் இதே போராட்டத்தில் இருக்கிறேன். கேப்பன் தானே? ஆமாம் தானேயா? ஆம். அதே போல இருளை வென்ற தெய்வம் இருக்கிறார், இயேசு இரட்சகர். இவர்தான் ஒளிக்கு அழைத்து செல்ல முடியும். இவர்தான் ஒளியாகிய தேவாதி தேவன், ஜோதிமயமானவர், மெய் ஜோதியானவர். இந்த மெய் ஜோதி என்ன செய்தாராம் பாருங்களேன். ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். இவன் உண்மையிலே ஜோதியை பார்த்தார். ஆம், அவர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்க இருக்கிறேன். அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். இவர் தன்னுடைய தேவாதி தேவனுடைய நம்பிக்கையின்படி இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலித்த ஒரு மனிதன். இயேசுவை கிறிஸ்து அல்ல, இயேசுவை கிறிஸ்து என்று யாராயிலும் சொன்னால் அவர்களை காவலில் கட்டி போட வேண்டும், கொன்று போட வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த ராஜாக்களிடத்தில் அதிகாரம் பெற்ற ஒரு மனிதன். அவனுடைய வாழ்வு தன்னுடைய மார்க்கத்தின்படி மிகுந்த வைராக்கியத்தின் உள்ளவனாக இருந்தான். அந்த மனிதனுடைய வாழ்வை தேவன் தொட ஒரு மெய் ஒளியை அனுப்பினார். ஐயா, மெய்யான ஜோதியை அனுப்பினார். அவ்வளவுதான், அவருடைய வாழ்வு மாறினது. எல்லோரோலும் பகைக்கப்பட்டவர், எல்லோருக்கும் விரும்பப்படாதவர்,
எல்லோருக்கும் வழிகாட்டுகிற ஒரு மனிதனாய் மாறினார். இதுதான் ஐயா ஒளி, இதுதான் ஐயா ஜோதி. அந்த மெய்யான ஜோதியை கண்ட அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிவிட்டான். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மெய்யான தெய்வனை அறிந்த பின்பு எத்தனையோ அநேகம் ஆயிரம் திருடர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், விபச்சாரிகள் மனம் திரும்பி இருக்கார்கள். மனம் போல் வாழுகிறவன் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஐயோ இந்த மெய் ஒளிக்கு நானும் சொல்ல வேண்டும் என்று மெய்யான தேவனை தேடி வந்திருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே? எனக்கு அருமையான நான் அறிந்த ஒரு மனிதர், ஆம், அவர் வட்டிக்கு விடும் தொழில் செய்கிற ஒரு மனிதராக இருந்தார். அவரை தேவாதி தேவன் தொட்டார். தொட்ட மாத்திரத்திலே அவரோடு தேவன் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு வீடா போனார். ஐயா, நடந்ததை சொல்கிறேன். ஒவ்வொரு வீடா போய் எனக்கு நீ வட்டி தர வேண்டாம், அசல உன்னால எப்போ தர முடியுமோ அப்பந்தான், உன்னால எப்போ தர முடியுமோ அப்பந்தான்னு சொல்லிட்டு வந்துட்டாரா. ஏனையா இவருக்குள் மாற்றம் என்று கேட்டபொழுது சொல்லியிருக்கிறார், நான் மெய்யான தேவனை கண்டுகொண்டேன், பரலோகம் உண்டு என்பதை கண்டுகொண்டேன், அங்கே ஜோதிமயமான கிறிஸ்து ரட்சகர் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன். இனி எனக்கு இது வேண்டாம், அநியாய வட்டி வேண்டாம், என்னுடைய நியாயமான பணத்தை மாத்திரம் நீங்கள் எப்பொழுது தர முடியுமோ தந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டாரா. ஆம், என்ன கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஜோதியை, மெய் ஜோதியை காண உங்களுக்கு விருப்பமா? சகோதரனே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மையான ஒளி இந்த ஒளி. எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, யாராலும் விரும்பப்படாத நிலையில் இருந்தாலும் சரி, அவனையும் பிரகாசிக்கிற தெய்வம் ஐயா இந்த தெய்வம். ஆம், இந்த தெய்வம் யாருக்கு சொந்தம்? வேதம் சொல்லுகிறது ஐயா, நமக்கு சொந்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா 9:2 சொல்கிறது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற மேல் வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். மரண இருளின் தேசத்தில் மேல். ஐயா, இந்த இருள் விதவிதமான ஒளியிலே வழியிலே ஜனங்களை தள்ளி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு நாள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பரப்பில் என்றால், ஒரு மனிதனுக்குள் பிசாசு சென்றது. ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு போனால் எப்படி இருக்கும்? ஐயோ, அவருடைய நிம்மதியை கெடுத்தது. அவனை ஊரில் இராதபடி, தன்னுடைய சொந்த பந்தங்களோடு பேசக்கூடாதபடி, தன்னுடைய தெருவில் இராதபடி, தன்னுடைய வீட்டில் இராதபடி துரத்தினது. எங்கே துரத்தினது? சுடுகாட்டுக்கு துரத்தினுச்சு. அங்கே இருக்கிறான். அவன் ஒரு நிர்வாணியாக இருக்கிறான். வஸ்திரம் கூட தரிக்கவில்லை. வஸ்திரத்தை கூட இந்த பொல்லாத சத்ருவானன் விட்டுவிட வைக்கவில்லை. ஜனத்தை ஈனப்படுத்துவது, ஜனத்தை அவமானப்படுத்துவதே பொல்லாத பிசாசின் வேலை. அவன் அப்படி செய்து அவனுடைய குடியிருப்பை கல்லறையிலே வைத்திருந்தான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்வு. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கல்லை எடுப்பானாம். ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கையின் மேலேயோ இல்லை இன்னொரு காலின் மேலேயோ குத்தி அலறுவானாம், ஐயோ வலிக்கிறதே என்று. இன்னைக்கு இந்த சாத்தான் பிசாசு என்னப்பட்ட இந்த பிசாசானவன் ஜனங்களை இருளுக்குள்ளே அழைக்கிறது. எப்படி ஐயா? நன்றாய் இருப்பவனை பார்த்து சொல்லும், வா இன்னைக்கு கொஞ்சம் குடிப்போம், கொஞ்சம் குடி. ஆமாம், அன்னைக்கு பார்ட்டி, இன்னைக்கு கல்யாண பார்ட்டி, செத்ததுக்கு பார்ட்டி, பாசானதுக்கு பார்ட்டி, விளைஞ்சதுக்கு பார்ட்டி. ஐயோ, எதுக்கு தான் பார்ட்டினே இல்லை, எல்லாத்துக்கும் பார்ட்டி தான் நடக்குது. கொஞ்சம் குடி எப்படிம்மா? கொஞ்சம் குடிப்பா. இவனும் அம்மா உடனே சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் லட்டும், நீ எதுக்குடா வாழ்த்து எண்ணத்துக்கு பூமிக்கு பாரமாக இருக்கிற, ஒரு பழக்கம் கூட இல்லாத நம்ம நீ உயிரோடைய இருந்துட போகிறான் சொல்லுவாங்களா? நான் கிராமத்தை சார்ந்த இதெல்லாம் கேட்டு வந்தவையா. ஒன்று கூட நீ செய்யாமல் நீ உயிரோட கடைசி வரைக்கும் இருந்துட போறியா? சாவத்தான் போற, அனுபவிச்சுட்டு சாவு சொல்லுதாங்களா? சகோதரனே சகோதரியே, நல்லதுதான்.
பொல்லாத சத்துருவானவன் எப்படி வருவான்? 4 காலோட 8 கையோடலாம் வரமாட்டான். நீ பார்க்கிற உன் சொந்த மூலமாக, உன் நண்பர்கள் மூலமாக தான் வருவான். நைஸா சொல்லுவான். இதில் பிடிக்கப்பட்டு விடுவார்கள். ஐயா, இன்றைக்கு 60% பேர் குடிக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பாவ இருள் அவர்களை மூடிக்கொள்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, அவரால் வரவே முடியாது. மறுபடி எப்போ பார்ட்டி கிடைக்கும்? யாருக்கு பிறந்த நாள், யாருக்கு ப்ரமோஷன், யாருக்கு ஏன் இன்னைக்கு ஒன்றுமே இல்லையா? பிறகு நம்மளே பார்ட்டி வைக்க சொல்லுவோம். அப்படித்தானே? பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொல்லாத சத்ருவானவன் முதலாவது பிரிப்பது குடும்பத்தை விட்டு பிரிப்பான். தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டு பிரிப்பான். பிரித்து வெளியே கொண்டு வருவான். வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வட்டாங்களையும் பிரிப்பான். அடுத்து இருக்கிறது இவனுக்கு எங்கே தான் நிம்மதி இருக்காது. எங்கேயாவது நிம்மதியை தேடணும், எப்படியாவது நிம்மதியை தேடணும். ஐயா, கொஞ்ச நேரம் நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன். ஒரு நாள் ஒரு மனிதர் என்னை பார்க்க வந்திருந்தார். நானும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பட்டணத்தில் இருந்தேன். நான் சொன்னேன், இன்னொரு 2 மணி நேரம் ஆகும் நான் வருவதற்கு, நீங்கள் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அவர் சொன்னார், இல்லையா நான் இருக்கிறேன், நீங்கள் வாங்கன்னார். நானும் 2 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. வந்தேன். அவர் அங்கே இருக்கிறார். நான் சொன்னேன், ஏனையா இவ்வளோ நேரமாக இருக்கலாமா? ஏன் என்னை பார்க்கறதுக்கா இவ்வளவு நேரம்னு சொன்ன போது அவர் சொன்னார், அது மாத்திரம் இல்லையா, இங்கே வந்தேன், இங்கே இந்த பிள்ளைகள் விளையாடுகிறதை பார்த்தேன், இந்த பிள்ளைகள் சிரிக்கிறதை பார்த்தேன், உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் வந்து போகிறது, உங்களை தேடி ஆள்கிறதெல்லாம் பார்த்தேன். என் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. எங்கள் வீட்டில் நான் என்னெல்லாமோ போட்டு உட்கார்ந்தாலும் என்னுடைய மனம் அந்த சந்தோஷத்துக்கு வரவில்லை. இங்கே எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்ததையா என்று சொன்னார். விதவிதமான வழியில் ஜனங்கள் நிம்மதியை தேடுகிறார்கள். குடித்தால் நிம்மதி வருமா? இன்னும் விதவிதமான போதை வஸ்துகளை உட்கொண்டால் நிம்மதி வருமா? இன்னும் என்ன செய்தால் நிம்மதி வரும் என்று சொல்லி நிம்மதியை தேடி ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு சமாதானத்தை தர, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர இந்த தேவன் விரும்புகிறார். நான் யோசித்து பாப்பையா, அந்த லேகியோன் என்று அவருக்கு போட்டிருக்கிறது. அநேகம் பிசாசு அவனுக்கு இருந்ததுனாலே அவனுக்கு லேகியோன் என்று இருக்கிறது. லேகியோன் என்று பிசாசு படித்த ஒரு மனிதன், யாராலும் விரும்பப்படாத ஒரு மனிதன், ஊருக்கு வெளியிலே சுடுகாட்டில் உட்காந்து அவையும் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி போனார். அவனுடைய வாழ்வுக்கு ஒரு ஒளி ஏற்றி வைக்க ஐயா. ஒன்றும் இல்லாமல் வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஒரு வஸ்திரத்தை தரிப்பிக்க, ஒன்றும் இல்லாமல் இழந்து போன சொந்த பந்தங்களை சேர்க்க, இழந்து போன வேலையில் அவனை அமர்த்த, இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இழந்து போன அந்த பலனை அவனுக்கு திரும்ப கொடுப்பதற்கு சேனைகளின் கர்த்தர் அவன் இருக்கிற இடமாய் தேடி போனார். இன்றைக்கும் அந்த தெய்வம் இருக்கிறது ஐயா. உன்னையும் ஏதோ ஒரு இருள் அந்த ஊரில் இராதபடி, தெருவில் இராதபடி, சொந்தத்தோடு பேசாதபடி உன்னை பிரித்து கொண்டு இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியை விழித்துக்கொள். தந்திரம், பொல்லாத சத்ருவின் தந்திரம் இது. நீ விழித்துக்கொள், உன்னை காத்துக்கொள். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த சொந்த பந்தங்கள் நினைச்சிருக்கும், இனி அவ்வளோதான் இவனுடைய வாழ்வு, இனி அவ்வளோதான், இனி முடியாது, மெண்டல் மாதிரி புலம்பிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறார், இந்த ஆளை அடக்கவும் முடியல, இவனுக்கு என்ன ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் பலிக்கலையேன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டவனை தேவன் தேடி சென்றார் ஐயா. தேடி சென்று அவனுக்கும் அவனுடைய வாழ்வுக்கும் ஒரு ஒளி ஏற்றி வைத்தார் ஐயா. அவன் வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுடைய வார்த்தையை, இந்த இயேசு கிறிஸ்துவை தெக்கோபோலி நாடெங்கும் சொன்னான். எப்படி சொல்லியிருப்பான் யோசித்து பாருங்கள் ஐயா. நான் இந்த சாட்சியை தேவாதி தேவன், நம்முடைய சாட்சிகளை தேவன் விரும்புவாராம். ஆமாம்,
சகோதரனே, சகோதரியே, உங்கள் மூலமாய் வருகிற சாட்சிகளை தான் ஜனங்களும் விரும்புகிறார்கள், தேவனும் விரும்புகிறார்கள். அந்த மனுஷன் தெக்கப்போலி நாடெங்கும் போய் எப்படி சொல்லியிருப்பான்? யோசித்து பார்த்தீங்களா? அவன் சொல்லியிருப்பான், ஐயா அவனுடைய சொந்தம்னா சொல்லியிருப்பான், மாமா நீங்கள் எனக்கு மாமா தானே, நீங்கள் எனக்கு சொந்தம் தானே ஐயா, நீங்கள் நீ இதுக்கு மட்டும் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன்டா, பார்த்துருக்கேன். உன்னை 5 வருஷத்துக்கு முன்னக்கிட்டி உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீ வீட்டிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் சிலர் சொன்னாங்க நீ செத்துட்டேன்னாங்க. உன் சொந்தக்காரன் தான் சொன்னான். அங்கே ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் நிற்காம பார்த்தியா, அவன் உனக்கு சொந்தம்னா எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நான் உன்னைய பார்க்கன்னு நினச்சேனா, எங்கே நீ என்னையும் கடைச்சி போடுவியோ அடிச்சு போடுவியோ நான் பார்க்கலன்றிருப்பான். உடனே சொல்லுவான், சரிதான் மாமா, சரிதான் சித்தப்பா, நீ சொன்னது சரிதான். நான் தான் ஐயா இந்த ஒன்றும் இல்லாதவனை, வஸ்திரம் தரித்திராதவனை, மெண்டலை சேனைகளின் கர்த்தர் தேடி வந்தார் ஐயா. என் வாழ்வை பாருங்க ஐயா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் பாரு. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், நல்ல ஃபேட் ஷர்ட் போட்டிருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு நான் நல்ல சுகத்தை தந்துட்டார் ஐயா. உனக்கும் உன் வீட்லேயும் பிரச்சனையும் வேதனை இருக்குதா, உனக்கும் சுகத்தை தருவார். நீ ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து பயந்துகிட்டு இருக்கியா, அந்த பயத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை தருவார் என்று சொல்லி சாட்சி சொன்னார் ஐயா. அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அந்த பட்டணத்தில் யாராவது மெண்டல் இருந்தா சொல்லியிருப்பாரு. இவர் போய் சொல்லியிருப்பாரு, ஐயா நான் சொல்லது ஐயா, நானும் இப்படித்தாயா இருந்தேன், என்னையே ஒருத்தர் தேடி வந்தார் ஐயா, என்னையும் தேடி வந்து எனக்கு சுகம் கொடுத்தார் ஐயா. ஏசுன் ரட்சகர் உன் பிள்ளைக்கும் ஒரு சுகம் கொடுப்பார் ஐயா, நீ வா நீ வா நீ வான்னு சொல்லியிருப்பான். சகோதரனே, இந்த காலத்தில் நடந்த ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். பாஸ்டர் ஏசன்னா என்று ஒரு மனிதர் ஆந்திர பிரதேசில் இருந்தார். இப்பொழுதும் இருக்கிறார் நினைக்கிறேன், இருக்கிறார். அந்த பாஸ்டர் ஏசன்னா இப்படி ஒன்றுமில்லாமல் மெண்டலாய் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சார்ந்தவர். வாலிப பகுதியில் துரத்தப்பட்டார். சொன்னது போல அவனை வீட்டில் இராதபடி துரத்துகிறது போல துரத்தி கொண்டு போனது ஒரு வீட்டு ஜெபம். அநேக நாட்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தன. மனநலம் பாதித்தவராய் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பாஸ்டர் ஏசன்னா என்று நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் எங்கே அடித்தால் அவரை பார்க்கலாம். அநேக நாட்கள் சென்ற பின் ஒரு வீட்டு ஜெபத்தில் தேவனுடைய ஒளியை கண்டார் ஐயா. மெய்யான ஒளியை கண்டார். கண்ட மாத்திரத்திலே அவருக்குள் இருந்த இருள் விலகிற்று. பொல்லாத சத்ருவானன் பிசாசன் ஓடி போனதும் அவருக்கு தெரிந்திருக்கு, ஐயோ எனக்கு வஸ்திரம் இல்லையே, நான் யார் என்று சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறார், அப்பா எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லதான் அவர் அப்பா சொல்லியிருக்கிறார். செல்வந்தர், பெரிய செல்வந்தரா. அவர் சொல்லியிருக்கிறார், இனி எங்கேயும் போகாது என்று சொன்னப்போ அவர் சொன்னாரா, இல்லைப்பா இது பார்த்தாப்பா நான் சொல்லணும், என்னைய போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஐயா, இந்த ஏசு நல்லவர், இந்த ஏசு சுகம் கொடுத்துட்டாரு, என் பாவ வாழ்வுக்கு என்னுடைய இந்த சாபத்துக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இவரை பற்றி நான் சொல்லணுமான்னு சொல்லி 400 சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அருமையான தெய்வ மனிதர் பாஸ்டர் ஏசன்னா. இன்றைக்கும் என் சகோதரனே, இந்த தெய்வம் ஜீவிக்கிறார் ஐயா. அநேக கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றி அவனை ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களாய் வைத்திருக்கிற தெய்வம் ஏனையா ஏனம்மா உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார். ஏதோ ஒரு இருள் உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு இருள் உங்கள் இதயத்தில் இருந்து கொண்டு உங்களை பயம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த இருள் விலக மெய்யான ஒளியை அழைக்க மாட்டீர்களா ஐயா, அம்மா? இன்றைக்கு அழைக்க மாட்டீர்களா? அவர் வருவார். வந்து உங்களுடைய எல்லா இருளையும் நீக்கி மெய் சமாதானத்தை உங்களுக்கு தருவார். மெய்யான விடுதலையை தருவார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மெய்யான விடுதலை, நிரந்தர விடுதலையை தேவன் தர விரும்புகிறார். கண்களை மூடி அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறதே, என் ஜனத்தை விதவிதமாய் பொல்லாத சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிறான். போதை வஸ்துகளால் கட்டி வைத்திருக்கிறான். பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களால் கட்டி வைத்திருக்கிறான்.
குடியினால் கட்டி வைத்திருக்கிறான். ஐயோ, பண ஆசையினால் கட்டி வைத்திருக்கிறான். இந்த கட்டுகள்லாம் திரிக்கப்படட்டும் அப்பா. வியாதியினால் கட்டப்பட்ட ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். வஸ்திரத்தை இழந்தனை மனிதனை போல ரட்சிப்பை இழந்திருக்கிறேன் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. தேவரீருடைய வல்லமை உள்ள கரம் இவர்களை தொடட்டும். இப்பொழுதே ஒரு புது வல்லமை, புது கிருபையுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். நசரனாக இயேசு ரட்சகர் ஜனங்களுக்காய் பாடுபட்டு அடித்து நொறுக்கப்பட்டு மறித்து உயிரோடு எழுந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும் பிதாவே. சாபங்கள் தொலைந்து போகட்டும். ஆண்டவரே, மனநலம் பாதிப்பாய் தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிறதே, இந்த வீட்டுக்கு நான் வந்துவிட்டேனே, எனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை பிறக்குமோ என்று புலம்புகிற பிள்ளையை பாரும். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை சாபம் தொடுவதில்லை, பயப்படாதே. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தாவே, நான் நம்முடைய அடிமைகள் அதிகாரத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மையும் கிருபையும் இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.